மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு தான் மனிதர் ராம ரவிக்குமார் நவம்பர் மாசம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாரு. அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா இருநபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு அவங்க அப்பீல் வரதுல ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அது உரிமை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னை சொன்ன மாதிரி அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா, நான் உங்களுக்கு கலோக்கியலா சொல்றேன் இந்த வார்த்தையை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்றேன். தீர்ப்புகள் இன்னும் நம்ம அதை படிக்க போறோம். இப்போ இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இந்த ராம ரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இது ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994ல் ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏத்தணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அவங்க 15 மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணா ஏத்திக்கலான்னு இருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1996ல் கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025ல் இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பிச்சாச்சு. 2014 சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு இப்போ 2025ல் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புல பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல, பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க.